நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்துவார், கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். கடந்த ஜூலை முழுவதும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு நம்மளை தாங்கினது. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படி எல்லாம் கண்களை மூடி வேதவசனம் சொல்கிறது, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. இருக்கிற இடத்துல எனக்கு அருமையான வாலிப சகோதரி, எனக்கு அருமையான வாலிப சகோதரா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, ஆண்டவரே நாங்கள் வரவேற்கிறோம், ஆண்டவரே நாங்கள் வரவேற்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் போற்றுகிறோம். உம் மார்பில் சாய்ந்தால் ஆண்டவரே எங்களுக்கு இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவரே எப்பொழுதும் உம்மிடத்திலே கிடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி கண்களை மூடி ராஜா உம் மார்பில் சாய்ந்தால் சுகம் ஆண்டவரே, உன் தோளில் கிடந்தால் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் ஆண்டவரே, உம் கைகள் கைகளோடு சேர்த்தால் ஜெயமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் அது எங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லி பாடுவோமா? Thank you Jesus. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கின்றேன். உம் அன்பிலே முழ்கனுமே, உம்மோடு என்றென்றும் நடக்கணுமே. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கின்றேன். உம் அன்பிலே முழ்கனுமே, உம்மோடு என்றென்றும் நடக்கணுமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் கைகள் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் கைகள் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா? மணவாளனே உமக்காகவே
காட்டி என்னை வருகையிலே உம்மோடு சேர்த்து கொள்வீரா. செய்து சொல்லுவோம். மார்பில் சாய்ந்தால் சுகமே, உன் தோளில் கிடந்தால் ஜெயமே. மார்பில் சாய்ந்தால் சுகமே, உன் தோளில் கிடந்தால் ஜெயமே. உன் கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் கைகள் எனில் கோர்த்த பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம்மாதில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. சேர்ந்து சொல்லும். உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால். ஆமென் அப்பா. சேர்ந்து சொல்லுவோம். உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் கைகள் எனில் கோர்த்தால் சந்தோஷமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோ. சொல்லுவோம் அப்பா. உம் கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம்மாதில் சாய்ந்தால் சுகமே. ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே. அன்னைக்கு அந்த யோவான் உங்க மார்பிலே சாய்ந்த சீஷனாய் இருந்ததை போல ராஜா, இந்த சாயங்கால நேரத்தில் உங்களுடைய மார்பிலே சாய எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கிறது ஆண்டவரே. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கா இருக்கிறீர். இது எங்களை விட்டு தூரம் போகாத தகப்பனா இருக்கிறீர். உன் கரத்தில் நாங்கள் இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம் ஆண்டவரே. உன் கரம் மோசையோட உடன்படிக்கை பண்ணினதே, அதே போல் எங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணும்படியாக நாங்கள் கேட்கிறோம்ப்பா ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நாங்கள் உம்மை விரும்புகிறோம். We need your presence of Lord. நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். சேர்ந்து சொல்லுவோம். கைகள் எனில் கோர்த்தால் சந்தோஷமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் நிழலே. உம்மார்பில் சுகமே, உம் தோளில் கிடந்தால் நிழலே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு அது யோவானை போல உடைய மார்பில் சாய்கிற ஒரு சீஷனாயங்களை மாற்ற, ஒரு சீஷனாயங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப நாட்களில் உடைய சமூகத்திற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், உடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் திருப்தி அடைகிறான். கர்த்தருடைய வார்த்தை காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணும்.
கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈனச் செய்யும். கர்த்தருடைய வார்த்தை ஊனையும் கணுக்கையும் இரண்டாக பிளக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவராலே அவருக்குள் உண்டாக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு எம்மாவூரின் சீஷரின் மனக்கண்களை திறந்தவர், லீதியாளின் இருதயத்தை திறந்தவர். எங்களோடு நீங்க பேசும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். கழுதையை கொண்டும் நீர் வார்த்தையை பேச வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும். ஜனம் உம்முடையது, வார்த்தை உம்முடையது, அடிமையும் உம்முடையவர். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லது பாருங்களேன். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய மார்பல சாய்ந்திருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கிறது. இந்த வாலிப நாட்கள்ல நம்ம வசனம் சொல்லுகிறது, இளவயதும் வாலிபமும் மாயை. அப்போ இந்த வாலிப நாட்கள்ல சத்ரு நம்மளை நிறைய காரியத்திற்குள்ள கொண்டு போவான். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இல்லாம நீ என்ன பண்ண போகிற, இப்போ என்ஜாய் பண்ணாம நீ எப்போ என்ஜாய் பண்ண போகிற, இப்போ நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில சுத்தாம என்னைக்கு நீ வெளியில சுத்த போற, இன்னைக்கு நீ ட்ரிங்க்ஸ் பண்ணாம என்னைக்கு நீ ட்ரிங்க்ஸ் பண்ண போற, ஏய் இன்னைக்கு நீ அப்பா அம்மாவை ஏமாத்தாம நீ எப்போ ஏமாத்த போகிற. சத்ரு டைரக்டா நம்ம கிட்ட வரமாட்டான், நம்ம நண்பர்கள் மூலமா நம்ம கூட வருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க தம்பி தங்கச்சி, அம்மா அப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாலிப நாட்கள், ஒருவேளை பெரியவர்கள் பார்த்து கொண்டாலும் இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை விரும்ப வேண்டும் என்று சொன்னால், தேவத்துடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கதை நாம் விரும்ப வேண்டும். வசனம் சொல்லுகிறது, மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்திலே தேவத்துடைய மகிமை இறங்கிற நேரத்திலே மோசே கர்த்தரிடத்திலிருந்து எந்தெந்த வார்த்தைகள், எந்தெந்த திட்டங்கள், எந்தெந்த தீர்மானங்களை பெற வேண்டுமோ எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு வசனம் சொல்லுகிறது, மோசே தன்னுடைய கூடாரத்திற்கு போய் அவர் ஓய்வெடுக்க சென்று விட்டார். வசனம் சொல்லுகிறது, யோசுவா இரவும் பகலும் தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். வாலிபனாகிய யோசுவா, மோசே போயிட்டார், பட் இந்த யோசுவாவுக்கு போக மனசு இல்லை. அதனாலதான் கர்த்தர் இந்த யோசுவாவை நம்பி மகா பெரிய திட்டத்தை கொடுத்தார். இந்த நாள்ல கூட நம்ம எதை நேசிக்கிறோமோ இல்லையோ, தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பதை நாம் விரும்ப வேண்டும். அதை கர்த்தர் அதை விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நிறைய பேரை பார்த்து கேட்கிறார், எப்பா நீ ஊழியம் செய்யறேன்னு சொல்ற, மகளே நீ படிக்கிறேன்னு சொல்ற, மகனே நீ வேலை பார்க்கிறேன் பிசினஸ் பண்றேன்னு சொல்ற, ஆனா ஏன் சமூகத்துல இருக்க உனக்கு ஒரு மணி நேரம் கூட உனக்கு டைம் இல்லாத நீ பிஸி ஆயிட்டல. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, நம் பாவி என்பது எங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் மட்டும்தான். இல்லைன்னா நீங்க பாவின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் மற்றவங்களை கொன்னேனா, மற்றவருடைய வீட்டில் போய் அநேக காரியத்தை திருடுனா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக தானே இருக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசுறேன்னா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உசியா ராஜா இறந்த அந்த வருஷத்திலே ஏசாயா தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிறான். அப்பொழுது உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீச்சிருக்கிறது கண்டவுடனே ஆண்டவர் ஏசாயா பார்த்து சொல்லல, அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று ஏசாயா சொல்லுகிறார். அசுத்த உதடுள்ள மனுஷன் நான் அதமானே. என்றைக்கு நம்ம தேவ பிரசன்னத்துல போய் அமர்ந்திருக்கிறோமோ அன்றைக்கு தான் அப்பா நம்முடைய குறைகளை ஒவ்வொன்றையும் சொல்லி தருவார். நீங்க தேவ பிரசன்னத்தை மறந்துட்டு, உபவாசத்தை மறந்துட்டு, வேதம் தியானிக்கிறத மறந்துட்டு, பிஸியாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியர்களே, பிஸியா ஓடிக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிகளே, அம்மா அப்பா எல்லாருக்கும் ஒரே ஒரு வார்த்தை, தேவ சமூகத்தை இழந்துட்டு நாம் செய்கிற ஒன்று கூட அது தேவனை மகிமைப்படுத்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தாது. இயேசு தன்னுடைய பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்காமல் அவர் எதையுமே செய்யவில்லை. அவர் சொல்லுகிறார் சீஷர்கள்கிட்ட, இரவு ஃபுல்லா நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு பரலோகத்திலிருந்து எது கட்டளை கொடுக்குதோ, எது திட்டங்கள் வருகிறதோ அதை நான் பகல்ல செஞ்சு முடிச்சுவேன். தரிசனத்தை நாம் பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், திட்டத்தை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், வேலைகளை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆதி நாட்களை ஜெபம் பண்ணின நாம் இன்னைக்கு தேவ சமூகத்தை விவாகரத்து பண்ணிவிட்டோம். வேண்டாம், அற்புதம் வேணும்னா ஏசப்பா கிட்ட வருவோமே. வீட்டுல யாரும் ஐசியூல படுத்திருந்தா ஏசப்பா கிட்ட வருவோம். வீட்டுல யாருக்காவது கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைன்னா ஏசப்பா கிட்ட வருவோம், ஜப குறிப்பு எழுதி கொடுப்போம்.
ஆனா நல்லா இருக்கும்போது ஏசப்பா கிட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தேவையாய் இருக்கும்போது தேவனிடத்தில் வருவதை விட தேவையே இல்லாத சூழ்நிலை கூட தேவனிடத்தில் நம்ம வந்து அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான அன்பு, கல்வாரியின் அன்பு. யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். போன மாதத்திற்கு முந்தின மாதங்கள் 2 மாதங்களும் தொடர்ந்து ஸ்தானம், பிளேஸ், ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் எந்த இடத்தை வச்சிருக்கிறார் என்று பார்த்தோம். 2 மாசமும் ஒரே வார்த்தை கர்த்தர் நம்ம கூட பேசி விதவிதமான மனிதர்களை குறித்து நம்மோடு பேசினார். போன மாதம் முழுவதும் நாம் எதை குறித்து தியானிச்சோம் என்று சொன்னால், அன்றியும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, நான் உம்முடைய நாமத்தில் அந்நிய பாஷை பேசினேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன், பிசாசுகளை துரத்தினேன், அதெல்லாம் என்ன பரலோகத்தை கொடுங்க. இல்லப்பா, நீ யாரு? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன், முறையிடுகிறவன் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. போன 4 வாரங்களும் நம்ம வாசிச்சோம்ல, நம்ம பார்த்தோம்ல, தேவ சித்தம் தேவ சித்தம் தேவ சித்தம்னு 4 பாகத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை பேச வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஆவியிலே போட்ட வார்த்தை தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம். என்னோட கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். மீண்டும் ஒருமுறை உங்களுக்காய் வாசிக்கிறேன், வார்த்தைகளை சரியாய் கவனியுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யாருக்கு? அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவனுக்கு, என்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு என்மேல் அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லாமே பிளான், தேவனுடைய திட்டம், எல்லாமே தேவனுடைய திட்டம். ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே முன்னிட்டு மூழ்கி ஞானஸ்தானம் பெற்ற நமக்கும் கர்த்தருடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியம் திட்டங்கள், இது ஏற்கனவே பிதாவின் ஆதீனத்திலே முன்குறிக்கப்பட்டது. ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருவதற்கு முன்பாய் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படியாய் ஒரு சில திட்டங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அது தீமை உள்ளதை போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் அதை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தால் அது தீமைக்கு ஏதுவானது அல்ல, அது நன்மைக்கு ஏதுவாய் முடிகிறதை போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அமைத்து தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரே அதை அமைத்தும் தருவார். யாருடைய வாழ்க்கையில, முதலாவது யாருடைய வாழ்க்கையில தெய்வத்துடைய திட்டம் வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்டால் ஒரு கூட்ட ஜனம். இந்த கூட்ட ஜனத்திற்கு ஆண்டவர் வைத்த பெயர் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய ஜனங்களுக்கு இவர்கள் 400 வருடங்களுக்கு மேலாய் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, என்னோடு கூட நீங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7-8 வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7-8. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது யார் மேல வச்சிருக்கிற திட்டம் அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேல் ஜனத்தின் மேல வச்சிருக்கிற திட்டத்தை கர்த்தர் மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த திட்டம் எங்க
வெளிப்படுகிறது அப்படின்னு பார்த்தா தேவ சமூகத்துல தான் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. என்ன தேவ சமூகம் அப்படின்னு கேட்டா, மோசே தன்னுடைய மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஓரேப் என்கிற ஒரு தேவ பர்வதத்திற்கு அவன் பார்க்கிறான். அங்கே ஒரு மலையிலே அக்கினி ஜுவாலை பற்றி எரிகிறது. ஆனால் பார்த்தால் அந்த முச்செடி கருகி போகவில்லை, வெந்து போகவே இல்லை. உடனே இது என்ன அதிசயமா இருக்கிறது மோசே உற்று பார்க்க போகிறான். அப்ப கர்த்தர் சொல்கிறார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, ஆகவே உன் பாதரட்சை கழற்றி போடு அப்படின்னோடதான் இந்த யாத்திராகமம் 3:7-8 வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், எப்பா என் ஜனம், என்னால் மீட்கப்பட்ட ஜனம், என் கோத்திரம், என் மக்கள், என்னுடைய 12 கோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கப்பா. அங்க வேலை பார்க்கிற ஆலோட்டிகள் என் ஜனத்தை கொல்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, என் ஜனத்தை உடைக்கிறாங்கப்பா. அவர்களை மீட்கவே நான் இறங்கி இருக்கிறேன். அதனால நீ அவர்களை கொண்டு போகணும். எகிப்திலிருந்து என் ஜனத்தை விடுவித்து அவர்களை எங்க கொண்டு போகணும் அப்படின்னா, எபூசியர், பெர்சியர், ஏவியர் எல்லாரும் வாழ்கிற பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகணும். இது என்ன திட்டம் சொல்லுங்க, இது என்ன திட்டம்? இப்போ அந்த திட்டத்திற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்துகிறார்னா, மோசேங்கிற ஒரு மனுஷனை பயன்படுத்துகிறார். இப்போ ஆண்டவர் மோசே கிட்ட பேசின பின்பு மோசே தப்பிக்கலாம் பார்க்கிறார். ஆண்டவர் என்ன திக்குனாவு மந்தனாவு இல்ல, வாய்ப்பில்லை ராஜா, நீதான் எனக்கு தேவை. இல்ல ஆண்டவரே முடியாது, எப்ப நீதான் எனக்கு தேவை. ஆண்டவர் கொஞ்சம் நாக்கு கொலரும், பரவாயில்ல, உன் கூட இருக்கிறான் பாரு, அவன் உனக்கு எல்லாத்தையும் பேசுவான் வாங்கற சொல்லி கர்த்தர் இவனை ஒரு வழி பண்ணி இவனை மீண்டும் ஊழியத்திற்குள்ள கொண்டு போகிறார், இவனை மீண்டும் பயன்படுத்துகிறார். நடந்தது என்ன தெரியுமா? இப்போ பாருங்க, எகிப்துல கர்த்தர் வாதைகளுக்கு மேல வாதை, தவளை போகுது, வண்டு போகுது, பேன் போகுது, தண்ணீர்ல ரத்தமாய் மாறுகிறது. வாதைகளுக்கு மேல வாதையை கொடுத்து அந்த அந்த பார்வோனை எகிப்து ஜனங்களை வெளியே தள்ளுறார். எப்பா தயவு செஞ்சு போயிருங்க, உங்ககிட்ட இருந்து என்னால் தேசத்தை காப்பாற்ற முடியாது. நடந்தது என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியோடு வெளியே வராங்க. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த தடை என்ன தெரியுமா? செங்கடல். செங்கடல்ங்கிற ஒரு தடை வருதோனே இவங்க எல்லாம் நேரா இவங்கிட்ட போறாங்க. யார்கிட்ட? மோசே கிட்ட. இதுக்கான கூட்டம் வந்த மோசே, நாங்க இதுக்கு போல எகிப்தியல்ல இருந்திருப்போமே, செங்கடல்ல கூட்டம் வந்து எங்களை கொல்ல நீ பிளான் பண்ணியா? வேத அறிஞர்கள் சொல்றாங்க, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போக 11 நாள்ல இருந்து 40 நாள் அந்த டைம் தான் ஆகும். பாருங்க, நல்ல கவனிங்க, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போக 11 நாட்கள்ல இருந்து 40 நாட்கள் தான் மாறுமா. அந்த நாட்களுக்குள்ள போயிடலாமா. ஆனா கர்த்தர் பாருங்க, உன்னை எத்தனை வருஷம் கொண்டு போவேன்? 40 வருஷம் வண்ணந்தரத்தில் வைப்பேன். நடந்தது என்ன தெரியுமா? இவன் பார்க்கிறான், ஐயோ செங்கடல்களை தடுக்கிறது. நான் சொல்லுகிற செங்கடல் தேவ திட்டம். ஒருவேளை செங்கடல் உன்னை தடுக்கலன்னா, இஸ்ரவேல் ஜனமே, பின்னாடி வருகிற பார்வோனை யார் கொண்டிருப்பா? நீங்க நம்முடைய வாழ்க்கையில நிறைய தடைகளை பார்த்து, ஐயோ செங்கடல் போல எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது. செங்கடல் மட்டும் இஸ்ரவேல் ஜனக்கு விரோதமா வரல, யோர்தான் வருகிறது, எரிகோ வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்ல கத்துறாங்க, கூப்பாடு போடுறாங்க. மோசே கிட்ட கத்த சொல்லுகிறாடே, செங்கடலுக்கு நேரா கை நீட்ட ரெண்டா பிளப்பேன். நடந்தது என்ன? நடந்தது என்ன? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளை வருதுன திட்டம். திஸ் இஸ் பிளான், காட்ஸ் பிளான். பிரதர், செங்கடல் வந்து கர்த்தருடைய திட்டமா? எஸ், திட்டம். ஒருவேளை செங்கடல் வரலன்னு சொல்லியிருந்தா அந்த பார்வோனை கர்த்தர் அழிச்சிருக்க முடியாது. செங்கடல் வரலன்னு சொன்னா அந்த ராணுவத்தை, எகிப்தின் ராணுவத்தை கர்த்தர் அழித்திருக்க மாட்டார். செங்கடல் நல்லது. நீங்க போகிற வாக்குத்தத்த பிரயாணத்திலே வாழ்க்கையில, ஐயோ பிரதர், செங்கடலை போல பிரச்சனைகள், யோர்தானை போல பிரச்சனைகள், எரிகோவை போல பிரச்சனைகள், கர்த்தர் சொல்லுகிறார், இது என்னுடைய திட்டம். நான் உனக்கு வச்சிருக்கிற திட்டம் இது. நான் தான் உனக்கு எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் உனக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாமே திட்டம் தான் பிரதர், சிஸ்டர். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில திட்டம் தான். காட்ஸ் பிளான். செங்கடல் வந்தது கர்த்தருடைய திட்டம். யோர்தான் வந்தது கர்த்தருடைய திட்டம். எரிகோ வந்தது கர்த்தருடைய திட்டம். இது யதார்த்தமாய் வருகிறது. வசனம் சொல்கிறது, அன்றியும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தம்மிடத்தில் அன்பு கூறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஒருவேளை வெளியில ஒருத்தன் சொல்லுவான், அவன் செங்கடலுக்கு எதிராய் போய் நின்று கொண்டிருக்கிறான், அவனுக்கு போக வழியே இல்லை. இவனை பார்த்தா கானான் தேசத்துக்கு போகிறன்னு சொல்றவன் எரிகோல போய் முட்டி மோதி கொண்டிருக்கிறான், பாவம். யோர்தான்ல போய் மாட்டிக்கிட்டான், பாவம். வெளியுள்ள மனுஷனுக்கு.
ஆனா உள்ள இருக்கிறவனுக்கு அவன் தெரியும் இது கர்த்தருடைய திட்டம். என்ன கர்த்தர் நடத்துறார், என்ன கர்த்தர் நடத்துறார், இது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய பிளான், கர்த்தருடைய திட்டம், தீர்மானம். எவனோ செங்கடல் உனக்கு ரெடி பண்ணி வந்து வைக்கல, யோர்தானை எவனோ தண்ணி கொட்டி உனக்கு விடல, எரிகோவனை வாரணி அவனுக்கு கட்டல. இது கர்த்தருடைய திட்டம். உன்னை அப்படிதான் நடத்துவா. அப்பதான் நீ யாருன்னு உனக்கு தெரியும். உன்னை நடத்துகிற ஆண்டவர் எப்படின்னு உனக்கு தெரியும். யாருமே இல்லாத நேரத்தில் செங்கடல்ல ஜனங்கள் எல்லாரும் யாரை பார்த்தா கடைசி ஆண்டவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்ததுன்னு செங்கடல் அவர்களுக்கு வலது புறமாகவும் இடது புறமாகவும் மதிலை போல் நின்றது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரிடத்துல கேட்கிறோம், ஒரு தேவ பிள்ளை எல்லா வச்சும் எப்படி பார்க்கணும்னா எல்லாம் வச்சு இது கர்த்தருடைய திட்டம். அதான் ஆண்டவர் சொல்றா, நான் உனக்கு முன்னே சென்று, உனக்கு பின்னே இல்ல, உனக்கு முன்னே சென்று கோணலா இருக்கதையும் கரடு முரடாகவும் சமமாக்குவேன். ஐயா, என் ஆண்டவர் எனக்கு முன்னே செஞ்சாருன்னா அவர் தீமையான எதாவது ஒன்று என் வாழ்க்கையில அனுமதிப்பாரா? இல்லை. அதுதான் வசனம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், செங்கடல் நன்மைக்கு ஏதுவாய், யோர்தான் நன்மைக்கு ஏதுவாய், எரிகோ நன்மைக்கு ஏதுவாய். இது அவருடைய திட்டம். அவர் இப்படிதான் நடத்துவா. ஒருவேளை 40 வருஷம் நடத்த நான் 4 நாள்ல முடிக்க வேண்டிய பிரயாணத்தை 11 நாள் முடிக்க வேண்டிய அந்த கானான் பிரயாணத்தை 40 நாள் முடிக்க வேண்டிய கானான் பிரயாணத்தை ஏன் 40 நாள் மாத்துகிறா? This is plan. இது கர்த்தருடைய திட்டம். நடத்துகிறா திட்டம், எல்லாம் பிளான், பிதாவுடைய தீர்மானத்தில் முன்குறிக்கப்பட்டது. செங்கடல் வந்தாதான் நீ யாருன்னு உனக்கு தெரியும், ஒரு நடத்துகிறவர் எப்படிப்பட்டவர் உனக்கு தெரியும். செங்கடலை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில பெரிய எதிர்காலத்தில் ஒரு செங்கடல் இருக்குதா, பார்த்து பயப்படாத. அந்த செங்கடலை கர்த்தர் ஏன் தெரியுமா அனுமதிச்சார்? உன்னை பயமுறுத்தி கொண்ட ஒரு ஏரோது பின்னாடி வருவா, உன்னை பயமுறுத்துகிற ஒரு பார்வனும் பின்னாடி வருவா, உன்னை கரத்தப்ப விட்டு அவனை தண்ணிக்குள்ள போட்டு முக்கன்னு அவர் செங்கடல் அனுமதித்தார். அல்லேலூயா. எல்லாம் திட்டம், பிளான், தேவ திட்டம். ஒரு மனுஷனை கர்த்தர் ஒவ்வொரு நாள் நடத்த ஆண்டவர் நடத்துகிற திட்டம். என் பிள்ளை எப்படிதான் நடத்துவேன், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் அவர் நடத்துகிறார். அவன் இந்த நேரத்தில் தம்பி தங்கச்சி, அருமையான அம்மா அப்பா, ஒருவேளை உங்க வாழ்க்கையில செங்கடலை போல பிரதர் பிரச்சனை, பிரதர் யோர்தானை போல பிரச்சனை, பிரதர் எரிகோவை போல பிரச்சனை, என்ன செய்யணும் தெரியல, எல்லாம் பிளாக். ஆண்டவர் சொல்லுகிறார், திட்டம், என் திட்டம், நான் நடத்துறேன், நான் உன்னை நடத்துறேன். ஒருவேளை செங்கடல் உன் வாழ்க்கையில வரலன்னா நீ மீண்டும் ஜெபம் பண்ணிருக்க மாட்ட. யோர்தான் உன் வாழ்க்கையில வரலன்னா, உங்க வீட்டுல யாருக்கோ மரண போராட்டம் வரலன்னா நீங்க திரும்பி இருக்க மாட்டா. அதனால திட்டம், கர்த்தருடைய திட்டம். தம்மிடத்தில் அன்பு கூறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா. ஆனா வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார்ல. நடத்துகிறவன் மாறினான், மோசைக்கிறது யோசுவா நடத்தினான். நடத்தின தலைவன் மாறினாலும், பாஸ்டர் மாறினாலும், ஊழியக்காரன் மாறினாலும், அழைத்த தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமென். எல்லாம் திட்டம். எதை நீங்க பார்த்தாலும் அது தேவ திட்டமாவே பாருங்க. எந்த இழப்பு வந்தாலும் அது தேவனுடைய திட்டம் அப்படின்னு பாருங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்காமல் எந்த மந்தராவையும் செயல்பட முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில எதையும் அனுமதிக்காமல் சத்துரு செயல்படவே முடியாது. His plan, திட்டம், தேவ திட்டம். நடத்துகிறார், உங்களை சரியா நடத்துகிறார், உங்க வருமானத்தை சரியா நடத்துகிறார், உங்க ஊழியத்தை சரியா நடத்துகிறார், உங்க தரிசனத்தை சரியா நடத்துகிறார், உங்க பிள்ளைகளை சரியா நடத்துகிறார், உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் சரியா நடத்துகிறார். ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எல்லாம் தேவனுடைய திட்டம்.
தேவனுடைய திட்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே சம்பவிக்காது. என் ஆண்டவர் சம்பவிக்கவும் விட மாட்டார். வசனம் சொல்கிறது, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படியே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். செங்கடல் வந்துட்டா இஸ்ரவேல் ஜனமே நன்மைக்கு ஏதுவாய் மாறினது. அதை நீயும் பார்த்தாய். உனக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை நாங்களும் வாசிக்கிறோம். ஜனமே, உனக்கு முன்பாக யோர்தான் வந்து நீ நினைச்ச தீமைக்கு இல்ல, பின்பு உனக்கு தெரிஞ்சது இந்த யோர்தான் நன்மைக்கு என்று தெரிந்தது. எரிகோவை பார்த்து நினைத்தீங்க, எவ்வளவு பெரிய மதில், எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டை. அப்பொழுது நினைச்சோம் தீமைக்கு இல்ல, பின்பக்கம் பார்த்தா தெரியும் சும்மா நடந்தே கத்துறது உடைச்சார், எல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவன் எதையும் குறித்து பயப்பட மாட்டான். அவன் எதையும் குறித்து சினுங்கிக் கொண்டிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னை நடத்துகிறவர் உண்மை உள்ளவர், என்னை நடத்துகிறவர் ராஜாதி ராஜா, என்னை நடத்துகிறவர் கர்த்தாதி கர்த்தர், இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நம்மளை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடிக்கொண்டு Thank you Jesus. ஆண்டவரே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இந்த வாலிப தம்பி தங்கச்சிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க அம்மா அப்பாவுக்காய் ஸ்தோத்திரம், சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தர் தான் நடத்துகிறீர், எங்களை கர்த்தர் தான் நடத்துகிறீர். செங்கடலிலும் அவர் என்னோடு உண்டு, யோர்தானிலும் அவர் என்னோடு உண்டு, எரிகோ கோட்டை மத்தியிலும் அவர் என்னோடு கூட உண்டு, கானானுக்குள்ளும் அவர் என்னோடு கூட உண்டு. எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன் அப்பா. இந்த வாலிப நாட்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன். ஐயோ, பாவத்தை விட முடியவில்லையே, இந்த பாவம் செங்கடலை போல வந்து நிற்கிறது. ஐயோ, இந்த விபச்சார எண்ணங்கள் செங்கடலை போல வந்து நிற்கிறது. இந்த போர்னோகிராபிக் அடிக்ஷன் செங்கடலை போல வந்து நிற்கிறது என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிப்பார்கள் என்று சொன்னார். இப்பொழுதே செங்கடலை இரண்டாய் பிளப்பீராக, இப்பொழுது யோர்தானை குவிய குவியலாய் நிறுத்துவீராக. இப்பொழுது எரிகோ கோட்டைகளை போல இவருடைய வாழ்க்கையில் எழும்பி இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உரகபாலா ஷகலதியா கசுதலா ஃபகதியா கதுலேஸ பிரகதலா அக்கனி இறங்கி சுட்டரிக்கட்டும், எல்லா வல்லமைகளும் எரிந்து போகட்டும் அப்பா. இந்த தீர்க்க தரிசன இந்த சந்ததி நேரத்தை பார்க்கிற ஒவ்வொருவர்களையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, இஸ் தி பிளான். தேவனுடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில சரியாய் நிற்கும். அடுத்த வாரம் நாம் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் உங்களோடும் எங்களோடும் ஜாஷுவா டிவி நம்ம அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்
அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.